என் வாழ்க்கையிலே நான் வந்து தடவை வந்து சோலோ ட்ரிப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, ஃபேமிலி கூடயோ தான் வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு சோலோவா ஒரு ட்ரிப் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸா வந்து நான் இங்கே ஜோலார்பேட்டையில இருக்கிற ஏலகிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து அதான் நியர்பை இருந்ததுனால அங்க வந்திருக்கேன். இப்போ நான் நின்னுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ போயிட்டுருக்கேன். அந்த ட்ரெயின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன் டபுள் டெக்ல. ஸோ நல்லா இருந்தது ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போது ஏலகிரி மலை மேலே நான் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸில் போகிற அனுபவமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாரி மக்களோட மக்களா போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் தனியா போகிறது. ஸோ ஃபைனலி ஏலகிரி வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபியோட ஏலகிரி வந்து என்னை வரவேற்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஸ்டாப்பு. ஏலகிரி ஸ்டாப்புன்னு சொன்னால் இங்கே தான் இறக்கி விடுவாங்க. இறங்குனோடனே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நான் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட் ஹவுஸு. ஸோ இந்த போட் ஹவுஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் நம்ம ஏற்காடுலையோ இல்லைனா கொடைக்கானல்லையோ போனால் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. போட் ஹவுஸ் போகிற வழியில் நிறையா பார்க்கு ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் இருந்தது. ப்ளஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குற ரெகுலர் போட் ஹவுஸ் தான் இது. இதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் எனக்கு தோணலை. நல்லா இருந்தது. இந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு மாரி தனியா நின்னுட்டு இருந்தேன் நான் மட்டும். யாரும் இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஸோ கூட ஆள் இருந்திருந்தா போட்டிங் போயிருக்கலாம். பட் வந்து கூட யாரும் இல்லாதனால போட்டிங் போகிறத வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு, அப்படியே வர்ற வழியில இந்த குரங்குங்களோட சேட்டைய பாருங்க. இதுதான் வந்து அந்த போட்டிங் போகிற பாத்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த கிட்ஸ்க்கான நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு நேச்சர் பார்க் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நேச்சர் பார்க்கில் பெருசாக ஒன்றும் இருக்காது. குழந்தைங்களுக்கு தான் நிறையா விஷயங்கள் இருக்கும். அதனால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகல. எதுக்கு வந்து ரெகுலர் ஸ்பாட்டே வந்து நானும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே போகல. ஏதாவது புதுசாக என்னால் முடிஞ்சதை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து சோலோ ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இதில் ஒரு சில இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போகிற மாதிரி, தென் வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு அப்படியே போயிட்டே பேசலாம் நம்ம. இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து என்னோடய 10th ஸ்டேக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக அப்படியே நடந்து போக முடியாது. இடையில ஏதாவது ஆட்டோ இருந்ததுன்னா ஆட்டோ ஏறி போகணும், இல்லைனா லிஃப்ட் கேட்டு போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில், ஒரு 1.3 கிலோமீட்டரில். ஸோ அதை வேணால் அப்படியே பை வாக் போயிட்டு பார்க்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். மாடு பாருங்கள், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாடு எதுவும் பேர் இருக்கா என்ன? இது ஏதாவது பேர்? இது பார்க்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. முட்டிடாதுல. இந்த மாடு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. காளை மாடு, நம்ம ஊர் காளை மாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் குட்டையாக இருக்குது. கொம்பு அந்த அளவுக்கு இல்லை. பேர்ட்ஸ் பார்க் வந்து வந்தாச்சு. ஆனால் வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபாயாம். உள்ளே போய் பார்ப்போம். ஐ திங்க் பேர்ட்ஸு அப்புறம் வந்து இந்த பாம்பெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் ஐ திங்க் 200 ரூபாயா இருக்கும். எங்கே என்ட்ரி வாங்குறதுன்னு தெரிலையே. முன்னாடி போய் பார்த்துட்டு வருவோம். என்ட்ரி என்ட்ரி இங்கே தானா? எவ்வளோ ஒரு ஆளுக்கு? அந்த தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதுனா அதுக்கு தனியாக அந்த பேர்ட்ஸ் அப்படியா? ஓகே ஓகே. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு, 200 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து இதே தானா. ஸோ எல்லாமே இன்க்ளூடு தான் 200 ரூபான்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்னென்னு. ஃபஸ்ட்டு எப்படி போகலாம்? இங்கே வெல்கம்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போவோம். இது வந்து ஐ திங்க் செல்ஃபி பாயிண்ட்டு.
சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பா அமேசிங்காக இருக்குது. ஷோ சின்ன 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 சின்னதாக கலர் கலராக அவ்வளோ மீன் இருக்குங்க. வாவ். வீட்டில் இதே மாதிரி ஒரு மீன் தொட்டி வாங்கி மீன் போட்டு வச்சிட வேண்டியது தான். சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம். இங்கே ஒரே ஒரு குட்டி பிளாக்கி போயிட்டுருக்கான். ஓய், இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இதில் மீன் கம்மியாக இருக்குது, இவ்வளோதானா? இந்த தொட்டி பெரிய தொட்டி, ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது மீன் இதில். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்லை சும்மா அவ்வளோதான்? அப்படியா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது உயிரோடு தான் இருக்குது, ஆனால் ஏன் இந்த மாதிரி படுத்துருக்கு? நெக்ஸ்ட் இது என்ன இடம்? இது சும்மா ஃபோட்டோ எடுக்கிற இடமா? கடிச்சிருமா? நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், அப்புறமா பார்ப்போம். இது என்ன பாம்பு? மலைப்பாம்பா? சின்ன மலைப்பாம்பு. இது பச்சோந்தியா? கோணா? ஆனால் கோணாலே இது மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது ஒரு மாதிரி. இதுவும் சேம், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இருக்குல்ல? இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற பாம்புலே இதுதான் கொஞ்சம் பெருசு. ப்ளே பண்ணியிருக்கீங்களா? இதுவும் மலைப்பாம்பா? ஓ, நிறையா பேர்ட்ஸ் இருக்குங்க. ப்ரோ உள்ளே வரணும். ஒருத்தன் இது இங்கே வச்சிடலாமா?
ஆ ஓ Hey guys. Thank you so much. वाटरमेलन पपाया पोमग्रेनेट एप्पल जैक फ्रूट அந்த வாட்டர் ஆப்பிள் கொடுப்பீங்களா? அந்த வாட்டர் ஆப்பிள்னு ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, வேணா எடுத்து. ஓகே लेफ्ट साइड போங்கனா ரேபிட் ஆஸ்ட்ரிச் ஈமு கேமல். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே ரேபிட் இங்கே இருக்குது, ஆஸ்ட்ரிச் இருக்குன்னாங்க. பாருங்க வான்கோழி இருக்குது, வான்கோழி வான்கோழி 4. கழுத்தை எங்கே விட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? ஓய் வாத்து, வாத்து கோழி ரெண்டையும் ஒன்றா விட்டுருக்காங்க. ஒட்டகம், ஆஸ்ட்ரிச். ஐயோ ஹலோ கேமல். என்கிட்ட எதுவும் இல்லை உனக்கு கொடுக்க. பட் இவன் தான் பயங்கரமாக இருக்கான், நெருப்பு கோழி. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டைனோசரோட வகை. இதோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர்ஸ் தான். ஓகே செம்மையாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டென்ட்டை நோக்கி போக வேண்டியது தான். 3 o'clock செக்கின்னு. டைம் இப்போவே எத்தனை? 3:30. பாய். வர வழியில் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அவர் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணிட்டேன். இல்லைனா ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரியாக இருக்கும்.
இப்போது ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து நான் டென்ட் ஸ்டே எடுத்திருக்க இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே இன்னொரு ஸ்டே இருக்குது பாருங்கள், ட்ரெண்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீபோ வந்து ஃபேமஸ். நான் மத்திய பிரதேஷில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரீபோ நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதோட ஹோட்டல்ஸ் ஸோ இங்கேயும் வந்து இருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஸ் இருக்குது. ஸ்டேக்கு இங்கே பிரச்சனையே இல்லை. நிறைய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஸ் இருக்குது. நம்ம வந்து மற்ற வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்ப அங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்டே இருக்குமோ சிமிலரான அதே மாதிரி ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே நிறையாவே இருக்குது. ஸோ வந்து எதை வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லவும் முடியாது. ஓகேவாக தான் இருக்குது. குரூப்பாக வந்தால் ஓகே, குரூப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். சோலோவாக வந்தால் அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளே பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சம் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் காட்டேஜ் மாதிரி, இண்டிவிஜுவல் வீடு மாதிரி ஏதோ ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பசங்க ஒரு 10 பேர் 5,000 பேர் வந்தோன்னா, ஃபேமிலியாக வந்தோன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அமைதியாக இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே பெட்டர் வந்து சிட்டிக்குள்ளே ரூம் எடுக்காமல், சிட்டினா அந்த ஏலகிரி டவுனுக்குள்ளே ரூம் எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோன்னு வச்சுங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் அவுட்ரு வந்துட்டா நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடமும். இதுக்குள்ளே தான், இதுதான் நான் எடுத்திருக்க ஸ்டே, ஸ்ட்ரீம் சைட். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டென்ட் ஸ்டே எடுத்திருக்கேன். பரவாயில்ல, போகிற இடமே சூப்பராக இருக்குது. இவங்களே வந்து பிக்கப் வந்து பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இங்கேயே வந்துடலாம் டேரெக்டாக. இல்லை இது மாதிரி சோலோவாக வரோம், இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம் அப்படின்னா ஒன்று ஆட்டோ எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனா இந்த பக்கம் நிலாவூர் போகும் பஸ்ஸு. பட் அது இங்கே நிற்குமா என்னன்னு தெரியல, பக்கத்தில் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ வந்து அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லைனா நடந்தான் வரணும் என்னைய மாதிரி. நைஸில் இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்ப்போம், ஸ்டேயும் அந்தளவுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் see. ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க காலையில். பட் வந்து எத்தனை மணி என்னன்னு தெரில, எந்த பக்கம்னு தெரில. மேபி இதுக்கு பின்னாடி ஒரு மலை பார்த்தோம்ல, அந்த பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ட்ரன்ஸு. ஓகே, இதுபடியே போவோம். இதுவாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஏதோ பார்ட்டி ஹால் மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க. கீழே பார்த்து வரணும். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது இந்த இடத்துல. நான் பாட்டுக்கு மேலே பார்த்துட்டே வந்தேன்னா இந்நேரம் வலிக்கி விட்டு கீழே விழுந்திருப்பேன். இங்கே பாருங்கள், டக்ஸ் இருக்குல்லாம் வெளியவே. இங்கே குட்டிக்குன்னு ஒரு பைக். யாரும் இல்லையே. இங்கே பாருங்கள், ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கு டெலஸ்கோப்ஸ்லாம் இருக்குது. எங்கேயோ போயிட்டு வராங்க எல்லாம். லோக்கல்ஸாக இல்லைனா வந்து நம்மள மாதிரி ட்ரிப் வந்து வாங்கலான்னு தெரில. ரிசப்ஷனில் யாரும் இல்லை. ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் வந்தால் வர முடியாது. அந்த பக்கம் அந்த பக்கம் வர முடியாது. ஐயோ, செம்ம ஸ்லோப்பாக ஏறுதுங்க. செம்மையாக இருக்குது இந்த வியூ.